ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதியக்குழு அதாவது 8th பே கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இந்த ஒரு தருணத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் இந்த 8th பே கமிஷன்ல என்ன அப்படிங்கிற A to Z டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சம்பள உயர்வு, பேசிக் சேலரி ஸ்டார்டிங் 69,000 இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஊதிய உயர்வு அப்படிங்கிறது வருடத்திற்கு 6% ஆண்டு ஊதிய உயர்வு இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டு வாடகைப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. ஓய்வூதியர்களுக்கு என்ன கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன பண்ண போறாங்க, அதே மாதிரி வீட்டு வாடகைப்படி HRA, DA, TA இது எல்லாமே என்ன உயரும், அதே மாதிரி ஒவ்வொரு நிலையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊதிய சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேதிக்கு அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8வது ஊதியக்குழுவின் சம்பள உயர்வு கோரிக்கைகள் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 69,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6% ஆண்டு ஊதிய உயர்வு இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதிக வீட்டு வாடகைப்படி HRA வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் முக்கிய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் டீட்டெயில்டா A to Z டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வாங்க. 8வது ஊதியக்குழு சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் விடுப்பு முன்மொழிவுகள் விளக்கப்பட்டுள்ளன. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் குடை அமைப்பான தேசிய குழுவின் வரைவுக்குழு, அதாவது கூட்டு ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 13 திங்கட்கிழமை அன்று 8வது ஊதியக்குழுவிடம் சமர்ப்பித்த தனது இறுதி மனுவில் 8வது ஊதியக்குழு தொடர்பான பல கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகளில் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 69,000 அதாவது 3.83 என்ற பொருத்துதல் காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3.83 அப்படிங்கிற அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியம் 69,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஆண்டுக்கு 6% ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருதல் மற்றும் குறைந்தபட்ச வீட்டு வாடகை படியை HRA வந்து பார்த்தீங்கன்னா 30% உயர்த்துதல் ஆகியவை வந்து இதில் அடங்கும். ஸோ அதாவது இதுல என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா நான் இன்னும் சொல்றேன். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதா இது பேசிக் சேலரி ஸ்டார்டிங் சேலரி 69,000 இருக்கணும். அது வந்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3.83 ஓகேங்களா. அதே மாதிரி ஆண்டுக்கு 6% ஊதிய உயர்வு இருக்கணும். OPS பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து மீண்டும் கொண்டு வரணும். குறைந்தபட்ச வீட்டு வாடகைப்படி இதை வந்து 30% அதிகரிக்கணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசிக் சேலரி HRA இதெல்லாமே ரிவைஸ் பண்ணும்போது DA, டியர்னஸ் அலவன்சஸ், டிராவலிங் அலவன்சஸ் இது எல்லாமே அதர் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைக் ஆகும். ஸோ அதை நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் முக்கியமான டாப்பிக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 8வது ஊதியக்குழு தொடர்பான இன்னும் பல கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில குழுக்களும் வந்து ஆதரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, NCJCM வரைவுக்குழு உறுப்பினர்களின் ஒருவரான ஸ்ரீகுமார் ED வெல்த் ஆன்லைனிடம் ஒரு குடும்பத்தை 3 அலகுகளாக கருதும் தற்போதைய முறையை கைவிட்டு அதனை 5 அலகுகளாக கருத வேண்டும் என்பதால் ரூபாய் 69,000 குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற 8வது ஊதியக்குழுவின் கோரிக்கை நியாயமானது என்று கூறியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை 3 அலகுகளை பிரித்து அதுக்கான எவ்வளவு வந்து ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வரைவு குழு NCJCM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை 5 அலகுகளாக கருதிட்டு அதுக்கான 69,000 குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் வந்து கோரிக்கையாக வச்சிருக்காங்களா, அதை வந்து வழங்கணும். இது சரியானது தான், நியாயமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. NCJCM வரைவு குழு தனது பொதுவான குறிப்பாணையில் எழுப்பியுள்ள 8வது ஊதியக்குழு தொடர்பான முக்கிய கோரிக்கைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இப்போ என்ன மெயின் டாபிக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 8வது ஊதியக்குழுவின் முக்கிய கோரிக்கைகள் சம்பளம் மற்றும் ஊதியம் சார்ந்த சலுகைகள் தான் மெயின். ஓகேங்களா. கருணை அடிப்படையிலான நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா 100% தகுதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து செயல்படுத்தப்படும் தேதி இது வந்து எப்படின்னா, அனைத்து பலன்களும் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும். அதாவது 18 மாதங்கள், 16 மாதங்கள், 20 மாதங்கள் இந்த மாதிரி டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 8வது ஊதியக்குழுவோட பலன்கள் ரிவைஸ் பண்ண சம்பளம், ரிவைஸ் பண்ண அதர் எக்ஸ்பென்சஸ், ரிவைஸ் பண்ண பென்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகையை வழங்கப்பட்டணும். அது வந்து அமலுக்கு வரக்கூடிய ஸ்டார்டிங் தேதி ஜனவரி 1, 2026 வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 69,000 வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 5 பேர் கொண்ட குடும்பத்திற்கு மினிமம் சேலரி 69,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்துதல் காரணி அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதுள்ள ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 3.83 வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ
நான் என்னோட கணக்கீட்டுப்படி சொல்கிறேன். கடந்த 7th பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் தான் சம்பள உயர்வு இருந்துச்சு. இப்போ கோரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3.83 வந்து வச்சுருக்காங்க. மினிமம் 69,000 இருந்தால் தான் ஃபேமிலியை இந்த பொருளாதார சூழலை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையில் வலுவாக கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஆவரேஜ் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.8 மேக்ஸிமம் 3.5 ஓகேங்களா. ஆவரேஜாக 2.5லேருந்து 2.8க்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மீடியம் நான் சொன்னது ஓகேங்களா. அப்படிங்கும்போது ஆல்ரெடி 18,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 35,000லேருந்து 45,000 வரைக்கும் வாங்குவாங்க. இது மீடியம். ஆனால் கோரிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 69,000 கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தது 7th பே கமிஷனில் 18,000. இது வந்து இந்த ஒரு தருணத்தில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போது ஆண்டு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியத்தில் 6% இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் பார்க்கும்போது 30 வருட பணிக்காலத்தில் குறைந்தபட்ச 5 கால அளவிலான பதவி உயர்வுகள், நிதி உயர்வுகள் ஏசிபி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வருஷம் பணியாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 5 கால அளவிலான பதவி உயர்வுகள், நிதி உயர்வு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏசிபி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியுடன் குறைந்தபட்சம் 30 நாட்களுக்கான போனஸ் உறுதி செய்யப்படுகிறது. வீட்டு வாடகைப்படி HRA விகிதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் பிரிவு நகரங்களுக்கு 40%, ஒய் பிரிவு நகரங்களுக்கு 35%, Z பிரிவு நகரங்களுக்கு 30% அகவிலைப்படி உயர்வுடன் இணைக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த HRA விகிதங்கள் வந்து எக்ஸுக்கு அதாவது அந்தந்த சிட்டி என்ன கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. எக்ஸ் பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%, ஒய் பிரிவுக்கு 35%, Z பிரிவுக்கு 30% வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கொடையாக ஒரு மாத ஊதியம் உச்சவரம்பற்றது. அதிகபட்சமாக 33 ஆண்டுகள் பணி அனுபவம், அதாவது பணிக்கொடைய ஒரு மாத ஊதியம் வந்து வழங்கணும். உச்சவரம் இல்லாமல் 33 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 8வது ஊதிய குழுவின் முக்கிய கோரிக்கைகள் விடுப்பு மற்றும் பணி வாழ்க்கை நலன்கள். அதை பற்றி பார்ப்போம். ஈட்டிய விடுப்பை இஎல்னு சொல்லுவாங்க, வரம்பின்றி சேமித்தல் மற்றும் ஈட்டிய விடுப்பை பணமாக்குதல் 600 நாட்கள் வரைக்கும் இதுக்கான கோரிக்கையை வச்சுருக்காங்க. நீண்ட கால பராமரிப்பு விடுப்பில் எல்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா 20 நாட்கள் விடுப்பு பணமாக்கலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தந்தைக்கான விடுப்பு 45 நாட்கள், பெற்றோர் பராமரிப்பு விடுப்பு முழு சேவை காலத்திலும் 60 நாட்கள், மகப்பேறு விடுப்பு 2 குழந்தைகள் என்ற கட்டுப்பாடு இல்லாமல் 240 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 8வது ஊதிய குழுவின் முக்கிய கோரிக்கைகள் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள் ஓகேங்களா. இப்போது 8th பே கமிஷனில் சம்பளம், HRA, TA, டிராவலிங் அலவன்சஸ் அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆக போகிறவங்க, ஆல்ரெடி ஓய்வில் இருக்கவங்க, ஓய்வூதியம் பெறுறவங்க, இவங்களுக்கான அப்டேட்டை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஜனவரி 1, 2004 அன்று ஜனவரி 1, 2004 அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் OPS மீண்டும் செயல்படுதல் ஓகேங்களா. அதாவது OPS தான், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியம் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் வந்து 67% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஓய்வூதியம் 50% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியத்தை பணமாக மாற்றுதல் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் செயல்படுத்தப்படும் பொது வருங்கால வைப்பு நிதி GPF அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசதி இதெல்லாமே நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வசதி அப்படின்னு பார்க்கும்போது OPS மீண்டும் செயல்படுத்தப்படும் வரை NPS மற்றும் UPS ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம், அதாவது OROPன்னு சொல்கிறாங்க. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் பொதுத்துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீடு மற்றும் இழப்பீட்டு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பணியில் இருக்கும்போது விபத்துகளில் உயிரிழக்கும் ஊழியர்களுக்கு ரூபாய் 2 கோடி இழப்பீடு. குழு காப்பீடு பிரிவு C ரூ 1 கோடி, பிரிவு B ரூ 1.5 கோடி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவு C, B இந்த மாதிரி பிரிவுகள் எல்லாமே இருக்கும். அதில் இந்த காப்பீடு, இழப்பீடு இது எல்லாமே என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இவங்க என்ன கோரிக்கையை வச்சுருந்தாங்க, என்ன முன்மொழிஞ்சிருந்தாங்க, பென்ஷனர்ஸுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இதை அப்படியே ஒரு பாஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1 செகண்ட் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம்க்கு என்ன, குடும்ப ஓய்வூதியம்க்கு என்ன, ஓய்வூதியத்தை பணமாக மாற்றுறதுக்கு என்ன, ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம்னு என்ன, காப்பீடு மற்றும் இழப்பீட்டு பலன்கள் இந்த பென்ஷனர்ஸுக்கு என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NCJCM வரைவு குழுவால் 8வது ஊதிய குழுவிற்கான முன்மொழியப்பட்ட ஊதிய விகிதம், அதாவது இந்த
அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நிலை 1, நிலை 2, நிலை 3 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-17 நிலைகள் வந்து இருக்கும். ஸோ அவங்களோட ஊதியம் வந்து கரண்ட்ல என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன முன்மொழிஞ்சு எவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க, கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஊதிய விகிதம் 1, நிலை 1ல வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய ஊதிய அணி 7வது சிபிஎஸ்ல வந்து 18,000 இருந்து 56,900 முன்மொழியப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இப்போ குறைந்தபட்ச ஊதியம் பொருத்துதல் காரணி 3.833 அப்படிங்கும்போது 69,000 வந்து கோரிக்கையா வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நிலை 1ல் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பீங்க 18,000, அதிலிருந்து 69,000 உயர்த்தி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதிய விகிதம் நிலை 2 மற்றும் 3 அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய ஊதிய அணி 7th சிபிசியில் 21,700 to 69,100. ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கு முன்மொழியப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 83,200 வரணும்னு கோரியிருக்காங்க. ஊதிய விகிதம் 3 அப்படின்னு பார்க்கும்போது நிலை 4 மற்றும் 5 இணைத்த பிறகு. ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து 7th சிபிசியில் 29,200 to 92,300 வரைக்கும் வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு முன்மொழியப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு பார்த்தா 1,12,000. ஓகேங்களா. இப்போ ஊதிய விகிதம் 4, தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 6வது. ஓகேங்களா. 6வது நிலையில் இருக்கவங்களுக்கு 7th சிபிசி அடிப்படையில் 35,400 to 1,12,400 இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,35,700 வந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஊதிய விகிதம் 5 அப்படின்னு பார்க்கும்போது நிலை 7 மற்றும் 8 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய ஊதிய அணி 7th சிபிசி மத்திய ஊதிய குழு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 44,900 to 1,42,400 இந்த வரம்பில் தான் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்மொழியப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,72,100 அப்படிங்கிறது இந்த கோரிக்கையில மனுக்களா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஊதிய விகிதம் 6, நிலை 9லிருந்து 10 இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7th சிபிசி அடிப்படையில் 53,100 முதல் 1,67,800 வரைக்கும் அவங்க வந்து சம்பளமா வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு முன்மொழியப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா 2,03,500 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ கடைசி ஹையஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா நிலைகள் 11லிருந்து 17 ஊதியம் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 7 to 13 மறு எண்கிடப்பட்டுள்ளன. ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கும் அந்த பொருத்துதல் காரணி 3.83 அப்படிங்கிறது வந்து பொருந்தும். ஓகேங்களா. இப்போ நிலை 11 to 17 அதே மாதிரி 7 to 13. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படி 3.83 அப்படின்னு போடும்போது அவங்களோட சேலரி ரொம்பவே ஹியூஜாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ மெயினாக பார்க்கும்போது 3.83 அப்படிங்கிற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பார்க்கும்போது கவர்மெண்ட் மத்திய அரசு இதை வந்து தருவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். எதனால சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரியாக இருக்குது. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 69,000. அதே மாதிரி நிலை அடுத்தடுத்த நிலைகள் போகும்போது கிட்டத்தட்ட 5, 10, 8, 15 அப்படின்னு போகும்போது அவங்களுடைய சம்பளம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது இந்தியாவோட நிதிநிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 3.83 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையிலான ஊதிய உயர்வை வழங்கலாமா இல்லை வந்து வேணாமா அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணுவாங்க. என்னுடைய கணிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 7th பே கமிஷனில் கொடுத்த 2.57 கொடுத்தாங்கன்னாவே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் கவர்மெண்ட் தரப்பில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து நிறையா இருக்கும், உங்களுக்கு அதில் நிறைய அனுபவமும் இருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 8வது ஊதியக்குழு அமலாக்க தேதி, இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் எந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் என்பதை அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. ஓகேங்களா. கடந்த கால போக்குகளை கருத்தில் கொண்டு புதிய ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் முந்தைய ஊதியக்குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்த மறுநாளிலிருந்து அமல்படுத்தப்படுகின்றன. அதாவது இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷன் இன்னை டேட்ல இருந்து கரெக்டாக இந்த தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் ஆகி சம்பளம் வந்துடும், ஓய்வூதியம் வந்துடும், அதர் எக்ஸ்பென்சஸ் வந்துடும் அப்படின்னு எந்த தேதியுமே குறிப்பிடலை. ஓகேங்களா. ஆனால் இதுக்கான பணிகள் எல்லாமே தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது கடந்த 7th பே கமிஷன் 6th பே கமிஷன் எல்லாத்துலேயுமே என்ன நடந்தது அப்படிங்கிறத காலவரம்பாக எடுத்து வந்து இப்போ போயிட்டு இருக்கணும். ஸோ இப்போ இதோட ஃபைனலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2027 ஜூலைக்கு மேலே தான் ஃபைனல் ஆகும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2027 கடைசியிலையோ 2028 ஸ்டார்டிங்லேயோ தான் உங்களுக்கான ரிவைஸ் பண்ண சம்பளம், ஓய்வூதியம் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு இடைப்பட்ட மாதங்கள் 15 மாதம், 18 மாதம், 20 மாதம் இது எல்லாமே ஆகும்ல, அதுக்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு கோரிக்கைகள் வந்து வலுவாக வச்சிருக்காங்க. அதுக்கான நிலுவைத் தொகையும் வழங்குறதுக்கு கிட்டத்தட்ட 185% வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஓரிரு மாதங்கள் கிடையாது, 5 மாதங்கள் கிடையாது, கிட்டத்தட்ட 18 மாதங்கள், 2 வருடங்கள் 2.5 வருடங்கள் ஆகுது. ஸோ அதுக்காக
கம்பல்சரி அரசு தரப்புல இருந்து அந்த நிலுவைத் தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.